Okay. Welcome to our YouTube channel Learn with Saran. இன்னைக்கு நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல நெக்ஸ்ட் டைப் 13 பார்க்கலாம். The working efficiency ratio of P and Q is 5.7. First statement. Second, find the ratio of days taken by them to finish a work. So second statement over. ஸோ இந்த டைப்ல வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃபிஷியன்சியோட ரேஷியோ யாரா இருக்கு P/Q. ஸோ இவங்க ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன போட்டிருக்காங்க 5:7. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் டேஸ் டேக்கன் பை தம் டு ஃபினிஷ் எ ஒர்க். டேஸோட ரேஷியோ கேட்குறாங்க. ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஒர்க், ரெண்டு பேருக்கும் சேம் ஒர்க் முடிக்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு தெரியும் டேஸ் இன்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க். அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு டேஸ் வேணும்னா ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. ஸோ இதுல வந்து ரெண்டு பேருக்கும் காமன் ஒர்க், ஒரே ஒர்க். அப்போ டேஸும் எஃபிஷியன்சி எப்படி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டேஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் போது ரேஷியோ என்ன ஆகும், அப்படியே உல்டாவாயிடும். ஜஸ்ட் 7:5. That's all your answer. 7:5 is your answer. Very easy. Okay. So இதுல செகண்ட் சம் போலாம். ஸோ இப்ப செகண்ட் சம் பார்க்கும்போது P takes 50% more time than Q. First statement. Second statement, if they work together நான் என்ன சொல்லியிருக்கேன் plus the work will be done in 18 days. Second step. Third வந்து how many days will Q alone complete the work? So this is what your question. So இத பார்க்கும்போது நமக்கு வந்து P takes more time than டைம்ன்றது நமக்கு டேஸா வச்சுக்கலாம் இல்லையா, டேஸா வச்சுக்கலாம் டைம். ஸோ இப்போ நம்மளுக்கு எஃபிஷியன்சி ரேஷியோன்றதுக்கு பதிலாக இங்க என்னது டேஸோட ரேஷியோ அல்லது டைமோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா Qவை விட P. So P/Q வச்சுக்கலாம். Qவை விட P வந்து 50% more. 50% மோர்னா பிளஸ் than Q. அப்ப நான் இங்க எப்படி எடுக்கலாம்னா Qக்கு 100 வச்சேன்னா இப்ப இவருக்கு எவ்வளவு இருக்கணும் 150. 50% மோர் இல்லையா. இதை நம்ம மினிமைஸ் அல்லது நம்ம கட் பண்ணோம்னா நம்மளுக்கு வாட் யூ கெட் 350:250. 3:2. அப்போ டேஸோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்கு 3:2. அப்போ நம்மளுக்கு எஃபிஷியன்சி ரேஷியோ ஆட்டோமேட்டிக்கா உல்டா இல்லையா, ரெண்டு பேருக்கும் ஒரே காமன் ஒர்க் தான் பண்றாங்க. அப்போ 2:3 எஃபிஷியன்சி ரேஷியோ. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். if they work together, அவங்க ரெண்டு பேரும் P and Q work together, work will be completed in ஒரு ஒர்க் எவ்வளவு கம்ப்ளீட் ஆகும் 18 days. 18 daysல ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. இன் ஹவு மெனி டேஸ் நேரா Q alone, Q மட்டும் கம்ப்ளீட் த ஒர்க்னா அதே ஃபுல் ஒர்க். இதான் கொஸ்டின். இப்ப நம்ம எஃபிஷியன்சி தெரியும் நம்மளுக்கு. எஃபிஷியன்சி Pக்கு நேரா 2, Qக்கு நேரா 3. எஃபிஷியன்சி ரேஷியோ தான் எடுக்கணும், டேஸ் ரேஷியோ எடுக்க கூடாது. சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 5. அப்போ டேஸ் இன்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க். 18 5 எவ்வளோ 50 + 40 90 இல்லையா. சோ இவருக்கு Qக்கு எஃபிஷியன்சி 3, அப்போ அதுக்கு நேரா 3. இவருக்கு ஒன் ஒர்க் ஃபுல்லா எவ்வளோ 90 யூனிட்ஸ் இல்லையா. அதே மாதிரி இது சேம் ஃபுல் ஒர்க்குக்கு அப்போ 90 யூனிட்ஸ். ஸோ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 90/3 ஈக்குவல் டு 30. 30 இஸ் யுவர் ஆன்சர். ஓகே. ஸோ வெரி சிம்பிள். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க டேஸோட கம்பாரிசன் மோர் தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம இது பண்றோம்னா Qவோட 50% P வந்து மோர் டேஸ் எடுத்திருக்காரு, டேஸ் நாட் எஃபிஷியன்சி. ஸோ அதனால டேஸோட ரேஷியோ நம்ம P/Q மூலம் இது 100 கொடுத்தோம்னா 50% மோர்னா 150. ஸோ இது மினிமைஸ் பண்ணும்போது 3:2 டேஸோட ரேஷியோ. நம்மளுக்கு எப்பவுமே
ஒர்க் அவுட் எதை வச்சு பண்ணுவோம்னா எஃபிஷியன்சி வச்சு தான் பண்ணுவோம். ஸோ எஃபிஷியன்சி வச்சு பார்க்கும்போது அப்படியே டேஸும் எஃபிஷியன்சி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ப்ரொவைடட் ஒர்க் கான்ஸ்டன்டா இருந்தா. ஸோ ரிவர்ஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க, தே ஒர்க்கிங் டுகெதர் டு கம்ப்ளீட் எ ஒர்க் இன் 18 days சொல்லிட்டாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம எஃபிஷியன்சி சப்ஸ்டியூட் பண்ணி we get the total work this much. அப்புறம் Q மட்டும் கேட்டிருக்காங்க, Q எவ்வளவு நாள்ல முடிப்பாரு, அப்போ Q ஓட எஃபிஷியன்சி போட்டு அதே டோட்டல் ஒர்க்ல இருந்து we find out the answer. So it's all. இப்போ இதுல அடுத்த கணக்கு பார்க்கலாம். A takes twice as long as B and C together. B and C together na B and C no plus to do a work. இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் to do a work, full work. Okay, C takes thrice the time taken by A and B together. A and B together. Next sentence, if ABC working together na ABC oda addition மூணு பேர் சேர்ந்து takes 6 days to complete the work. In next statement, in how many days will A alone complete the same work? இது last statement. So இப்போ நம்ம பார்க்கிறோம், இங்க as long as அப்படின்னா லாங்னா அவங்க எடுத்த டைம் எவ்வளவு நேரம் எடுத்தாங்க. அப்போ A வந்து டைமை பத்தி சொன்னாங்க. டைம்ன்றது நம்ம இங்க டேஸா வச்சுக்கிறோம் இல்லையா, டைம்ன்றது நம்ம டேஸா வச்சுக்கிறோம். A இருக்காரு, அப்புறம் B and C, அப்போ B plus C. டேஸ் A எப்படி இருக்காங்கன்னா ட்வைஸ், அப்போ ரேஷியோல நம்ம ட்வைஸ் யாரை விட, as long as B and C to do a work, B and C விட ட்வைஸ். ஓகே, அப்போ to do a work, ஒரு ஒர்க்கை செய்யறதுக்கு இவரு A ஓட டைம் வந்து B and C ரெண்டு பேரோட டைமை விட 2 மடங்கு எடுத்துக்கிறார். டைம்ன்றது நமக்கு டேஸ். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. C takes, C சொல்றாங்க, யார் கூட சேர்ந்து சொல்றாங்க, thrice the time taken by A and B together. Aவும் Bயும் சேர்ந்து இருக்கிறத விட 3 மடங்கு டேஸ். அப்போ 3 மடங்குனா இது 1 மடங்கு இல்லையா, A and Bன்றது 1 மடங்கு. ஸோ இதான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அவங்கன்னா, ABC working together, ABC மூணு பேரும் சேர்ந்து வேலை செய்யறாங்க. A, B and C working together takes 6 days to complete the work. 6 days to complete the work, full work. அதே full work. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், in how many days, days நேரா how many days A alone, A மட்டும் complete the same work, அதே full work. இதுதான் கொஸ்டின் நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் சிம்பிளா மாத்திருக்கோம். இப்போ நம்ம இங்க பார்க்கலாம் ஆன்சரை. ஸோ நான் எப்பவுமே தெரியும் 2 பேருக்கும் அதே ஒர்க் தான், எல்லாருமே அதே ஒர்க் தான் பண்றாங்க. ஒர்க் கான்ஸ்டன்டா இருக்கிற பட்சத்துல டேஸும் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் 1:2. அதே மாதிரி இங்க எஃபிஷியன்சி 1:2 இல்லையா. இப்போ எஃபிஷியன்சி எல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இங்க என்ன சொல்றாங்க, A plus B plus C, இதுல வந்து நம்மளுக்கு என்ன, டேஸ் இன்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க். இப்போ இதுக்கு எஃபிஷியன்சி தெரியணும், இதுக்கும் எஃபிஷியன்சி தெரியணும். இப்போ இங்க நம்மளுக்கு வந்து என்ன, A plus B plus C, A plus B plus C க்கு எஃபிஷியன்சி இருக்கா, இல்ல. A plus B க்கு இருக்கு, C க்கு தனியா இருக்கு. அப்போ A plus B க்கு எவ்வளவு எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தா 3 இல்லையா, பிளஸ் C ஓட எஃபிஷியன்சி, C பாருங்க, C க்கு எஃபிஷியன்சி 1. அப்போ 3 plus 1 4, 24 இல்லையா. அதுக்கப்புறம் A ஓட எஃபிஷியன்சி என்ன, 1. ஸோ 1 equal to 1. இப்போ இங்க ஃபுல் ஒர்க்குக்கு எவ்வளவு நம்மளுக்கு யூனிட்ஸ், 24 யூனிட்ஸ். ஃபுல் ஒர்க் என்பது 24 யூனிட்ஸ்.
இங்கேயும் ஃபுல் ஒர்க் தான், அப்போ அதுவும் 24 யூனிட்ஸ். ஸோ கொஷின் மார்க் ஈக்குவல் டு 24 டிவைட் பை 1 ஈக்குவல் டு 24, which is your answer this one. ஸோ இங்கே வந்து நான் வந்து பிளாக் கலர் வந்து கொஷினை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன், ப்ளூ கலர் சொல்யூஷன் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். ஓகே, தேங்க்யூ.